வேறத்தில் கூப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப நல்ல தம்பி. தம்பி வாங்க, என்னோட சிஷ்யன். தம்பி மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பாக்கியராஜ் பேசுகிறேன். நான் மட்டும் சத்யராஜ் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். சார் இதெல்லாம் பழைய காமெடி. சரி விட்றா, என்னையே கலைக்காத. நீ அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வ? இல்லை, நான் மட்டும் அரசியல் வந்தேன்னா பார்லிமெண்ட்டில் பேசி மத்தியான சாப்பாடுக்கு முருங்காய் கூட்டு, முருங்காய் சாம்பார், முருங்காய் டீ. இது முருங்காய் டீயா? ஆமாம், முருங்காய் டீ 2012 நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், எல்லாத்துலேயும் முருங்காய் சேர்க்குறீங்களே, அது ஏன்? முருங்காய் சாப்பிட்டா அந்த விஷயத்தில். அப்படியா? ஆடா பாவி, பெண்கள்லாம் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேற உன்னை என் சிஷியன் வேற சொல்லிட்டேன். யாரும் நம்பாதீங்க, என் சிஷியனே கிடையாது. வெளியில் போடா. ஆண்களை கூப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு. பெண்களை கூப்பிடுவோம். நமிதாவை கூப்பிடுவோமா? நமிதாவை கூப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மாமா நமிதா. ஹாய் மச்சான், நான் தான் நமிதா பேசுது. ஹாய் மச்சான், எப்படி இருக்குதோ? நீங்க நல்லா இருக்குதா? என்ன சொன்ன மச்சான்? நான் சொன்னேன் இன்னும் ஒரு 4 மச்சான் போடு, எனக்கு வயசு 20 கம்மியாயிடும். ஆமாம், அரசியல்லாம் அப்புறமா இருக்கட்டும். உங்கள் அப்பா யாரு? அவர் என்ன பண்ணுறாரு? எங்க அப்பா சூரத்ல துணி வியாபாரம் பார்க்குது. இங்கே பாரா, பொண்ணு துணியே நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்பங்காரன் இங்கே துணி வியாபாரம் பார்க்குறானா? என்ன கொடுமை சரவணன். ஆமாம்மா, இப்போ சொல்லு, அரசியல் வந்தா மக்களுக்காக என்ன செய்வேன்? நான் மட்டும் அரசியல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தமிழ் சொல்லி கொடுக்குது. கொடுக்குது எங்க? நான் ஒரே ஒரு திருக்குறள் சொல்கிறேன், அது திரும்பி சொல்லு பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லு பார்ப்போம். அகத முதல்ல தத்தக்க புத்தக்க அரைச்சி நிறுத்து. தத்தக்க புத்தக்கன்னு வளர்ற நீ எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்க போறியா? வேணவே வேணாம், தயவு செஞ்சு போயிடு. அடுத்ததா நம்ம அஸ்வினை கூப்பிடுவோமா? அஸ்வின் இப்போ பாலிவுட்டில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிடுவோம். வாமா அஸ்வின், நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலி நான் முத அவனை பாம்பே ஏர்போர்ட்ல தான் பார்த்தேன். ஃப்ளைட்ல பார்த்தா என் பக்கத்து சீட்டு அவன் ஹாய்னா, நானும் ஹாய்னு பேசுற நான் ஸ்டாப்பா சென்னை ஏர்போர்ட் வர வரையும் பேசுறான். கடைசியில ஐ லவ்னு சொல்லி கையில பொக்கே கொடுத்துட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆள் அனுப்புறான், ஃபோன் பண்றான், டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டான். கடைசியில போனா போட்டுமேனு நானும் ஐ லவ்னு சொல்லிட்டேன். ஏன்னா கல்பனாவை நம்ம கைவிடப்படா. அரைச்சி நிறுத்து. இதே தராக்க சொல்லி சொல்லி ஒருத்தர் மொட்டை வச்சு தெரு ஃபுல்லாக சுத்த வச்ச. இப்போ என்ன சுத்த வைக்கலாம் பார்க்குறியா? நெவர். நீ அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வ அதை சொல்லு. நான் மட்டும் அரசியலுக்கு வந்தேன்னா எல்லாருக்கும் கேரளாக்கு கூட்டிட்டு போய் நேந்திரக்காய் சிப்ஸ், கொலா புட்டு, கொண்ட கடலை செஞ்சு தருதான். செஞ்சு தருதா? ஆமாம், நாங்கள் என்ன பசியாவா இருக்குன்னு நல்லதே செய்ய வர மாட்டீங்க. தயவு செஞ்சு போயிடு. அடுத்ததா இந்த பொண்ணு பக்கமே வேணாம், நம்ம ஜெயம் ரவியை கேட்போம். வாங்க ஜெயம் ரவி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயம் ரவி பேசுகிறேன். நிலவக ரவின்னு நான் சொன்னேன், ஜெயம் ரவி தான் நானும் சொன்னேன். ஆமாம் தம்பி, அரசியல் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆக்சுவலி நான் அரசியல் வந்தேன்னா சார், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணிவிடுவேன் சார். ஏன்பா? நான் பண்ணுற எல்லா படமும் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தான் சார். அதே மாதிரி அவர் பண்ணுற விஷயத்தையும் இங்கே ரீமேக் பண்ணிட்டேன்னா இட் வில் பெட்டர் சார். அண்ணா சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிடுவேன். அண்ணான்ற ஒரே ஒருத்தருக்காக தான் நான் கட்டுப்படுவேன். அண்ணா அண்ணான்னு எனக்கு அப்புறம் அண்ணா பேர் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒன்று விடுறேன். அப்படியே போயிடு, இந்த பக்கமே வந்துடாத. எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிச்சு. இனிமேல் யாரையும் கூப்பிட்ற மாதிரி இல்லை. ஃபைனலாக ஒரே ஒருத்தர் கூப்பிட்டுறேன். அந்த தம்பி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாப்பா சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம். நானா உங்க சூர்யா பேசுறேன் சார். வணக்கம் சார். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இல்லைப்பா, அரசியல் வந்தால் என்ன செய்வீங்க? அப்பா காலையில் கூட சொன்னா சார், சாரை போய் பார்க்குற, நிமிர்ந்து பேசு, கான்ஃபிடென்ட்டா பேசு, இங்கிலீஷ்ல பேசு, எதுக்கும் பயப்படாத, எல்லா விஷயமும் உட தேடி வரும்னு சொல்லியிருக்காரு. இல்லைப்பா, அரசியல் வந்தால் என்ன செய்வீங்க? ஜோ நின்ன அழகு, பார்த்த அழகு, பேசுன அழகு, சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூட ரொம்ப அழகு சார். இல்லைப்பா, அரசியல் வந்தால் என்ன செய்வேன் அதை சொல்லு. இப்போ தேவாகட்டும் தியாவாகட்டும் காலையில் கூட அப்பா எங்கே சார் போயிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு. அப்பாவை சாரா? இல்லை சார், தேவ் வந்து என்கிட்ட ரொம்ப பயங்கரமாக பழகுவா சார். நிறுத்து. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனாக மாற்றுற நீ. நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சொல்லட்டுமா? இப்போ இல்லை, நாளை இரவு 7 மணிக்கு. இல்லைப்பா, அரசியல் வந்தால் என்ன செய்வ அதை சொல்லு. இப்போ இல்லை, நாளை இரவு 7 மணிக்கு. டென்ஷன் பண்ணிட்டானே.
உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது தெரியுமா? யாரு சார்? இப்போ இல்லை, நாலு இரவு 7 மணிக்கு. மொக்க வாங்கினியா? எவ்வளோ கடுப்பாக இருக்கு. இதே மாதிரி தானே எல்லாரையும் பண்ணிட்டு இருக்க. இல்லை சார், சாரி சார். சரி, ஒழுங்கா மாதிரியா சொல்லு, இல்லாட்டி செம்ம காண்டில் இருக்கேன், கட்டையை தூக்கி அடிச்சிடுவேன். அரசியல் வந்தால் மக்களுக்காக என்ன செய்வேன்? சார், நான் மட்டும் அரசியல் வந்தனா எல்லாருக்கும் வயிற்றுல 6 பேக் கொண்டு வரேன் சார். 6 பேக்கா? பல பேருக்கு இங்கே ஃபேமிலி பேக்கு தான் இருக்கு. எதுக்கு 6 பேக்கு? இல்லை சார், 6 பேக் கொண்டு வந்தா நம்ம பாடி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளே நின்று ஃபேஸ் பண்ணலாம் சார். எதுக்காக போலீஸு கட்ட பஞ்சாயத்துன்னு ஓடணும்? நம்மளை நாமளே ரெடி பண்ணிக்கலாம்ல. அப்போ அரசியல்னு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது இல்லையா? தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். எங்களுக்கு நல்லது ஒன்று நடக்குதா இருந்தா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்களே மறுபடியும் பிறந்து வந்தா தான் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார். அப்படியா? ஐ எம் பேக். மறுபடியும் வரேன். தேங்க்யூ.